அலுவலகங்கள், அதுக்கப்புறம் பட்டதாரிகள் மற்றும் அரசு வேலையில் இருப்போர் அப்படின்ற 3 பை சார்ட் இருக்கு. இந்த பை சார்ட்ல அரசு வேலையில இருக்கிறவங்க, அலுவலகத்தில் இருக்கிறவங்க ஏ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்றது அலுவலகம், பின்றது பட்டதாரிகள், சின்றது அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசு ஊழியர்கள். இப்படி 3 இருக்கு. இத ஒன்னொன்னு மிக்ஸ் பண்ண போறாங்க. ஏ அப்படின்றது அலுவலர்கள், அந்த அலுவலர்கள் பட்டதாரியாகவும் இருக்கலாம், ரெண்டுலயுமே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்போ அலுவலர்கள் பிளஸ் பட்டதாரிகள் சேர்றப்ப இ அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அலுவலர்கள் பட்டதாரிகள் மற்றும் அரசு வேலையில் இருப்போம், இது 2 சேர்றப்ப எஃப் வருது. அதுக்கப்புறம் அரசு வேலையில் இருப்பவர்களும் அலுவலில் இருப்பவர்களும் சேர்ந்து, ஏன்னா ரெண்டுமே இருக்கலாம். அதாவது அவங்க அரசு வேலையிலையும் இருந்துட்டு அவங்க அலுவலகத்திலையும் வேலை செய்யலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹச் வருது. ஸோ ஏன்றது அலுவலில் இருக்கிறவங்க, பின்றது பட்டதாரிகள், சின்றது அரசு வேலையில் இருப்போம். இதுக்கப்புறம் ஏவும் பியும் கலந்து இருக்கிறவங்க தான் டி இல்லாம இ வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப் பி மற்றும் சி 2 சேர்ந்து வருது எஃப். அதுக்கப்புறம் ஜி சி மற்றும் ஏ கலந்து இருந்ததா, அதுதான் ஜி. ஸோ இந்த 3லயுமே இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இந்த 3லயும் இருக்கிறவங்க தான் ஹச் அப்படின்னு சொல்லுவோம். அதை இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் குறிக்குது. ஓகேங்களா? இப்ப கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, அலுவலர்கள் மற்றும் பட்டதாரிகள் கேட்டிருக்காங்க. அப்ப என்னதான் இருக்கும்? ஈயா தான் இருக்கும். அப்போ ஆன்சர் இ.